இந்த பக்கம் இருக்கிற இமேஜை வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற இமேஜையும் நம்முடைய பார்வை நரம்புகள் மூலமாக போயிட்டு இந்த விஷுவல் ஏரியான்னு இருக்குது, பிரெயினில் விஷுவல் ஏரியான்னு இருக்குது. அந்த ஏரியாவில் போயிட்டு நம்ம என்ன ஆகும்னு சொன்னால் ஆம்பிலியோபியா அப்படிங்கிற ஒரு டிஸார்டர். அப்படி சொன்னால் என்ன கேட்டிங்கன்னா டையிங் ஐஸ்னு அர்த்தம். ஆம்பிலியோபியாங்கிற ஒரு டிஸார்டருக்கு மருந்தே கிடையாது. இந்த இடத்துல திலத்த காலத்தில் நல்லா பல சுழற்சி 27 முறை பண்ணுங்கள். அடுத்து பூர்வ மத்தியில் மாய காலத்தில் 27 முறை பண்ணுங்கள். யோகம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகணும்னு சொன்னால் கண்கள். இந்த கண் வந்து கிட்ட பார்வை எட்ட பார்வை இது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு பார்க்குறோம். அடுத்து வந்து ஆம்பிலியோபியா அப்படிங்கிற நோய் இருக்குது. ஓகேயா? ஸோ இது மாதிரியானக்கா தீர்வு வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கமெண்ட் எது முதல்ல வரும்னு நீங்கள் ஏன் கண்ணாடி போட்டிருக்கீங்கன்ட்டு வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கமெண்ட் அதான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த கண்ணாடி வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டைலுக்காக போட்டிருக்க கண்ணாடி. எனக்கு வந்து கண்ணாடி போட்டு செட் ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த முகத்துக்கு வந்து கண்ணாடி போடுறது தான் அழகாக இருக்குது என்பதனால் நான் இதை போட்டு பழக்கமாகிடுச்சு. எனக்கு கண்ணாடி இல்லாமல் படிக்க முடியும், எழுத முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து அப்போ இந்த கண்ணாடி வந்து ஒரு ஸ்டைலுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ தான் ஏன் முகத்துக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இந்த கண் கிட்ட பார்வை எட்ட பார்வை இல்லை பிரச்சனைகள். அடுத்து வந்து கண்ணே வந்து சிலவங்களுக்கு இருட்டாக போயிடும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏன்ட்ட வந்து பெக்குலியராக இந்த கேஸை வந்து பார்ப்போம். வந்து ஒரு மேடம் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டுருப்பாங்க. திடுதுப்புன்னு அப்படியே பிளாக் ஆகிரும். என்ன பிளாக் ஆகிரும்னா அப்படியே இருட்டாயிரும். அப்போ திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுக்கு வந்து பார்வை வந்துடும். இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, நான் சென்னையில் இருக்க அனைத்து கண் மருத்துவமனைகள் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு சரியாக போகலை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் ஐடியா பண்ண சொன்னால், இந்த ஆப்டிக் நர்வில் கண் நரம்பு இருக்கு இல்லையா, நம்ம வந்து இதை பார்க்குறோம், ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம். பார்த்த உடனே அந்த இமேஜ் வந்து நமக்கு விழித்திரையில் போய் படும். அந்த விழித்திரை படுற இமேஜை இந்த பக்கம் இருக்கிற இமேஜை வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற இமேஜையும் நம்முடைய பார்வை நரம்புகள் மூலமாக போயிட்டு இந்த விஷுவல் ஏரியான்னு இருக்குது, பிரெயினில் விஷுவல் ஏரியான்னு இருக்குது. அந்த ஏரியாவில் போயிட்டு நம்ம என்ன ஆகும்னு சொன்னால் அங்கே தான் இது இமேஜை வந்து தெரிவிக்கும், நம்ம உணர முடியும். இப்போ இதில் இந்த ஆப்டிக் நரம்பில் கண்ணரம்பு இருக்கு இல்லையா, அந்த கண்ணரம்பில் ஏதாச்சும் அடைப்பு இருக்கின்ற பொழுது இது மாதிரியான வரும். நான் வந்த உடனே சொல்லிட்டேன். அவங்க பழைய மருத்துவமனை போய் தான் வந்தாங்க. உங்களுக்கு ஆப்டிக் நர்வில் ஏதோ அடைப்பு இருக்க மாதிரி தெரியுது மேடம்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சிட்டிங் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு 100% அந்த பிரச்சனை இல்லாமையே போயிடுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு கேஸ் கேட்டிங்கன்னா ஆம்பிலியோபியா அப்படிங்கிற ஒரு டிஸார்டர். அப்படி சொன்னால் என்ன கேட்டிங்கன்னா டையிங் ஐஸ்னு அர்த்தம். இந்த கண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஏன்னா அந்த கண் தெரியாமல் போயிடும். இதுதான் அது பெக்குலியரான ஒரு கேஸ் வந்துச்சு என்கிட்ட. நான் பண்ணேன் அந்த அக்குப்ரெஷர் இது பண்ணேன். நான் அந்த புள்ளியை உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அந்த அக்குப்ரெஷர் பண்ணிவிட்டு திருப்பி போயிட்டு அவங்க பாண்டிச்சேரியில் உள்ள பெரிய கண் மருத்துவத்தில் காட்டினாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டையிங் ஐஸு, அதாவது ஆம்பிலியோபியாங்கிற ஒரு டிஸார்டருக்கு மருந்தே கிடையாது. ஒரு நேரத்தில் வந்து அது கண் பார்வை போயிடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே போய் பார்த்தாக்கா அந்த விஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது -12.4 இருந்தது -5.6 அது மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தொடர்ச்சியாக சிகிச்சை பண்ணி அவங்களுக்கு இயல்பு நிலைக்கு வந்துருச்சு. இதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படி சொன்னால் இங்கே பாருங்கள், இதை வந்து மர்மப்புள்ளியில் இது திலர்த்த காலம், இந்த பூர்வ மத்தியில் மாய காலம், அதுக்கு நேராக கீழே இங்கே கீழிமையில் மந்திர காலம், இங்கே நட்சத்திர காலம். இது மாதிரி பாருங்கள், திலர்த்த காலம், மாய காலம், மந்திர காலம், நட்சத்திர காலம். அப்போ இந்த பக்கம் 4 புள்ளிகள், அதே போல் இந்த பக்கம் மாய காலம், மந்திர காலம், நட்சத்திர காலம். இந்த புள்ளிகளில் வந்து நீங்கள் அடுத்தவங்க கொடுத்துக்கொண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பார்வை நரம்பில் கண்ணரம்பில் ஏதாச்சும் பிரச்சனை வச்சு சொன்னால் இந்த இடத்துல இந்த மேடு வரும். இந்த மேட்டில் நல்லா பல்ல கடிச்சாலும் அந்த மேடு வரும். அந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. ஆனால் அந்த நரம்பு பிரச்சனை சரியாயிடும். அது இல்லாமல் இந்த விஷுவல் ஏரியா மூளையில் விஷுவல் பின்னாடி இருக்குது. இந்த பின்னாடி மெதுவாக அப்படி தடிக்கணும். ஆனால் இங்கே வந்து ஸ்கால்ப் அக்குபஞ்சரில் ஒரு 6 அக்குபஞ்சர் பாயிண்ட் போடணும். அது முறையாக ஸ்கால்ப் அக்குபஞ்சர் படித்தவங்க மட்டும்தான் அதை பண்ணணும்.
ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா, படிக்காதவங்க பண்ணக்கூடாது. படிக்காமல் இருக்கவங்க லைட்டாக இந்த பக்கம் இப்படி தட்டிக்கிடலாம். இப்படி தட்டுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்வை சரியாயிடும். இப்போ சென்னை சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கு 10 சிட்டிங்லேயே கண்ணாடியை கழட்டி நான் போட பார்த்து எழுதுறது எல்லாம் பண்ணுது. 10 நாள் ட்ரீட்மெண்ட்டு தான் கண்ணை வந்து நார்மலாக கண்ணாடி எடுத்துடலாம். அதே போல் நெய்வேலி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பொண்ணுக்கு வந்து கண் இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கும். அதை வந்து எங்கெங்கேயோ பார்த்து வேறு வர்மக்கலைக்கு கூட போய் பார்த்தாங்க, ரிசல்ட்டு கொடுக்க முடியல. அவங்களுக்கு நம்ம வந்து வர்மக்கலையை அக்குபஞ்சர் பண்ணி அதையும் சரி பண்ணிட்டு வரோம். அது மாதிரி கண்களுக்கு வந்து ஒரு சிறந்த மருத்துவ முறை தான் அக்குபஞ்சர் அண்ட் வர்மக்கலை புள்ளிகள். இது வந்து நல்லா முறையாக படித்து அக்குபஞ்சர் நிபுணர் வர்மக்கலை நிபுணர்கிட்ட பண்ணிக்கிறணும். இது இல்லாமல் உணவு முறைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய கண்களுக்கு நல்ல சத்து தருகின்ற நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கால்சியம் ரிச் ஃபுட், அதாவது கால்சியம் மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க இது மாதிரி இருக்கப்போ பார்வைக்கு நல்லா வரும். இல்லை எனக்கு அந்த பாயிலாம் போட தெரியாது அப்படின்னு சொன்னால் நேரம் இந்த புருவத்தை மேல் நோக்கி இப்படி அழுத்தம் கொடுத்தாலே போதுமானது. இப்போ நான் திருப்பி உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல திலத்த காலத்தில் நல்லா வலை சுழற்சி 27 முறை பண்ணுங்கள். அடுத்த புருவ மத்தியில் மாய காலத்தில் 27 முறை பண்ணுங்கள். அதுக்கு நேராக இங்கே வந்து நட்சத்திர காலம், இங்கே வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும், இது அக்காமடையில் இருக்கும், ஒரு பள்ளம் இருக்கும், நட்சத்திர காலம், அதில் நல்லா அழுத்தம் கொடுத்துங்க. அதுக்கு நேராக கீழே இந்த மாய காலத்துக்கு கீழே மந்திர காலத்தில் நல்லா 27 முறை அழுத்தம் கொடுத்துக்கிறங்க. அதே மாதிரி இங்கேயும் அழுத்தம் கொடுத்துக்கிறங்க, இங்கேயும் அழுத்தம் கொடுத்துருங்க. இதில் நட்சத்திர காலத்தில் அழுத்தம் கொடுத்துட்டு கடைசியாக இறுதியாக பின்னாடி இதுக்கு நேராக இந்த மேடு இருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுன்னா பின்னாடி இது பிடரி பள்ளம் இருக்கு இல்லையா, அந்த பிடரி பள்ளத்தில் பிடரி வருவம்னு பேர். அந்த பிடரி வருவத்தில் நேராக லைட்டாக ஜென்ட்லாக ஒரு 27 முறை அழுத்தம் கொடுத்துருங்க. இப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு கண் பார்வை இயல்பு நிலைக்கு வந்துடும். இல்லை இப்போ இது வந்து உங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் வரப்போகுது, யாராச்சும் நீங்கள் தேவைப்பட்டால் பட்டுக்கோட்டை, சென்னை, நெய்வேலி சென்டரில் நான் இருப்பேன். அங்கே வந்து எங்கள்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொடர் சிகிச்சை பண்ணி சில ஐ எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அடுத்து ஸ்கிரீன் டை இருக்கு இல்லையா, ஒன்றரை கண்ணு, அந்த ஒன்றரை கண்ணுனாக்கா கண் ஒரு கண் இப்படி வந்துடும், ஒன்றரை கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு வந்து அதை பார்த்தா பிள்ளைங்க கிண்டல் பண்ணோம், சைக்காலஜிக்கலாக அவங்க ஐயோ ஒன்றரை கண்ணு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் டைன்னு பேர். இதை வந்து மிக எளிமையாக குணப்படுத்த முடியும். அது வந்து இந்த UB1 இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை நல்ல கவனமாக செலுத்தி பின்னாடி எந்த கண்ணில் அந்த ஒன்றரை கண் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற இந்த ஸ்கேல்பில் விஷுவல் ஏரியா புள்ளிகளை போட்டு நல்லா ஸ்டிமுலேட் பண்ணாலே அந்த கண் நேராக வந்துடும். இதையும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம். இது மாதிரியான இந்த கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு பெற்று உங்கள் குழந்தைங்க வந்து கண்ணாடியை கழட்டு போர்டை பார்க்கலாம், எழுதலாம், படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆகையினால் இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் எங்கள்கிட்ட வர முடியலன்னு சொன்னால் உங்கள் அருகாமையில் உள்ள ஒரு அக்குபஞ்சர் நிபுணரோ வர்மக்கலை நிபுணரோ இந்த வீடியோ காட்டி இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காரு அதில் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அவங்க பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கே இந்த புள்ளிகள்லாம் தெரியும். அவங்க பண்ணிவிட்டா கூட அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், வருங்கால சந்ததிகள் கண் நோய் இல்லாத இதை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு யோகம் சேனல் நேயர்களுக்கு என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.